தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு துண்டு காணொளி நான் பார்த்தேன். பார்ப்பதற்கு முன் பல பேர் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, என்ன உங்கள் தம்பி இப்படி பேசிவிட்டார், பார்ப்பனர்களை எல்லோரையும் சமமாக பார்ப்பான், ஆகையினாலே தான் பார்ப்பான் என்ற பெயர் வந்தது என்று இந்துத்துவ கருத்தை இன்னும் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனர்களை வாரி அரவணைப்பது போல ஏற்கனவே நம்முடைய பெரும்பாவலர் பாரதியாரை எங்களுடைய பாட்டன் எங்களுடைய பாட்டன் என்று பேசி வருகிறார். இப்பொழுது அப்பட்டமாக எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அவன்தான் பார்ப்பான் என்று பேசுகிறாரே, இது சரியா? இது நியாயமா? இதுதான் தமிழ் தேசியமா என்று பலர் கேட்டார்கள். இதற்கு நான் எப்படி விடை சொல்லுவது என்று தெரியவில்லை. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய எங்கள் பகுதியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை என் தம்பி, என்னுடைய மாமா என்றெல்லாம் சொல்லி விழித்து பேசுவார். பிறந்த நாளிலே திருமண வாழ்த்து முடலெல்லாம் வெளியிடுவார். அது அவருடைய ஒரு வகையான அரசியல் போக்கு. ஆனால் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், ஆகையினாலே தான் பார்ப்பான். பார்ப்பானை பற்றி சங்க இலக்கியங்களிலே பதிவுகள் நிறைய உண்டு. அறிஞர் அண்ணா கூட அவற்றை எல்லாம் எடுத்து நிறைய பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஈவேரா பார்ப்பனர்களுக்கு எதிராக எப்படி களமாடினார், அந்த களத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் நம்முடைய தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் சுருக்கமாக பார்ப்பான், எல்லோரையும் சமமாக பார்ப்பான், ஆகையினாலே அவன் பார்ப்பான் என்று ஒரு புதிய இலக்கியத்தை படைத்தது போல் அவர் சொல்லி இருப்பதனாலே அவரும் ஏற்றுக்கொண்ட, அவரும் புகழ் வணக்கம் செலுத்துகின்ற, அவர் இந்த பாவலரின் பாடல்களை மேடையில் அடிக்கடி பேசி உணர்ச்சி வசப்பட்டு பேசி உடல் மொழிகளோடு பேசி மக்களை, இளைஞர்களை, புதிய வாக்காளர்களை ஆரவாரப்படுத்துகிறாரோ அந்த பாவலர் தான் புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொல்லியிருக்கிறார். அதுவே என் தம்பிக்கான விடையாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகத் தமிழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அவருடைய இலக்கிய புத்தகங்களை எடுத்து படித்து பாருங்கள். ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வம் மிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம், பார்ப்பானின் கையை எதிர்பார்ப்பானே, பார்ப்பான் தின்ன பார்ப்பான், அவன்தான் பார்ப்பான் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பார்ப்பனர்களை பற்றி இப்படி இலக்கியம் வடித்திருக்கிறார். அன்பு தம்பி செந்தமிழர் ஆற்றல் மறவர் சீமான் அவர்களே, நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் பார்ப்பான் என்ற சொல்லுக்கு என்ன இலக்கியம் படித்திருக்கிறார், அதற்கான இலக்கணம் என்ன என்பதை அன்பு கூர்ந்து படித்து பாருங்கள் தம்பி என்கின்ற அன்பான வேண்டுகோளை ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.